அங்கே போயிட்டு இங்கே இந்த கோயில் வந்தது தெரியுது. ரெண்டு திருவாலங்காடு உண்டு. அரக்கோணம் பக்கத்துல காரைக்காம்பர் மட்டும் பெரிய ஸ்தலம் அது. அதுக்கு முந்தைய திருவாலங்காடு இதுதான். திருவாலங்காடு உருவானது இடம் இதுதான். இதுதான் ஆலமர காடா இருந்தது. மேற்கு பார்த்த சிவாலயம், எத்து பார்த்த அம்பாள், 1000 கோயிலுக்கு போன புண்ணியம்னு சொல்லுவா. இங்க எல்லா மூர்த்தியும் பிரதான மூர்த்தி எல்லாமே 2 இருக்கும். விநாயகர், முருகர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் உட்பட எல்லாமே 2 சுவாமி இருக்கும். நீங்க 2000 கோயிலுக்கு போன புண்ணியம். உங்க தலையெடுத்துல அந்த கோயில் பாதத்துல மிதிக்கணும்னு இருந்தாதான் இங்க வர முடியும். எல்லாராலையும் இங்க வர முடியாதுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. 2வது, இங்க உள்ள சுவாமி 3000 வருஷத்துக்கு பழமையான சுவாமி. அதாவது எப்ப இது ஆனச்சுன்னு நமக்கு தெரியல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது பண்ணியிருக்கா, கும்பாபிஷேகம் பண்றதுக்கான ரெடி பண்ணியிருக்கிறதுக்கான கல்வெட்டு தான் இருக்கு. அது எப்போ உருவானுச்சுன்னு தெரியாது. அதனால ரொம்ப ரொம்ப பழமையான மூர்த்தி. முதல்ல காரைக்கால் இங்கேதான் வராங்க. இங்கேருந்து தான் அந்த திருவாலங்காடு போறதுக்கான அவருக்கு இதுவே கிடைக்குது. 4 பேர் பாடியிருக்காங்க. ஆனா அதோட இது கிடைக்கல. அதனால வைப்பு ஸ்தலமா வச்சிருக்கான். வந்ததுக்கான இது இருக்கு, ஆனா அதுக்கான சிற்பங்கள் கிடைக்கல. அதனால வைப்பு ஸ்தலமா வச்சுருக்கான். பாதாள நந்தி ரொம்ப விசேஷமான நந்தி. எல்லா பிரதோஷத்தை விட அந்த பாதாள நந்தி பிரதோஷம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம இங்க 2 பரிகாரத்துக்கு உள்ளது. ஒண்ணு மாந்தி, இன்னொன்று புத்திரகாமேஸ்வரன் குழந்தை பாக்கியிருக்காங்க. மாந்திங்கிறது சனீஸ்வரனோட பையன். அவன் தான் நமக்கு, அதாவது சனீஸ்வரன் தேவர்களுக்கும் 30 கோடி தேவர்களுக்கு மட்டும்தான் அவர் டைரக்டா போய் அவர் செய்வார். பாக்கி உள்ள புழு பூச்சிலேருந்து மனிதர் வரைக்கும் எல்லாமே மாந்தி தான் செய்வார். நம்ம லைஃப்ல பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு அவருக்கு தான் தெரியும். அவர் இதை மாதிரி நிறைய இது பண்றதுனால, உயிர் எடுக்கிறது பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறதுனால அவர் மனசுல ஒரு சஞ்சலம் வருது. நான் இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் தாத்தாட்ட போய் கேட்குறான், சூரியன்ட்ட. இதுக்கு எல்லாத்துக்கும் பரம்பொருளுக்கு மட்டும்தான் பதில் தெரியும், நீ அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறான். பல யுகங்கள் திருவாலங்காட்டில், இந்த திருவாலங்காட்டில் தபோஸ் பண்ணுறாரு. ஒரு இதில் சுவாமி அம்பாள் எப்படி அகத்தியர் கொடுத்தவங்க, சுவாமி அம்பாள் ரிஷபவாகனத்தை காட்சி கொடுத்துருக்காரு இங்கே மாந்திக்கு. அதனால மாந்திக்கு உலகத்தில் உருவம் இங்கே மட்டும்தான் உண்டு. அவர் சுவாமியை கேட்கும்போது, நீ உன்னோட கடவுளாக செய்கிற, நீ இந்த வேலை செய்யலைன்னா உலகத்தில் பொருள்கள் எல்லாமே அதிகமாகிடும். அதனால பூமி இது பண்ண முடியாது. அதனால இது தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இது நீ இப்படியே செய்ய வேண்டியதான் உன்னோட வேலை, உனக்கு கொடுத்த கடனை செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே யார் இந்த மாதிரி வராங்களோ போகிறாங்களோ அவள்கிட்ட நான் இங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை குறைச்சிக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். அதனால இங்கே யார் வராங்களோ அது அவர் நினைக்கணும், மாற்றிட்டு சுவாமி நினைக்கணும், அதுக்கப்புறம் அவர் நினைக்கணும், அதுக்கப்புறம் இங்கே வர முடியும்னு சொல்லுவாங்க. மேல் பிரகாரத்தில் இருக்காங்க. மூலையில் மாந்தி சன்னதின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா மாந்தி இருப்பார். அது ஒரு இது சனிக்கிழமையில ஒரு 5 விளக்கு போட்டு இது பண்ணுவான். 2வது புத்திர பாக்கியத்து குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கு. பரதன் ஒரு அந்தனா இருக்கான். ஒரு 30 வருஷம் ஆகுது கல்யாணம், 87 வயசு வரைக்கும் அவர் குழந்தை ஆகலை.
ரொம்ப ரொம்ப கோயிலுக்குலாம் போகிறார். அதுக்கப்புறம் திருவெழிமலையில் போகும்போது சுவாமி அசரீரியாக சொல்கிறார். திருவாலங்காட்டில் போய் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு புத்திரகாமேஸ்வரர் பெரிய பிரகாரத்தில் இருக்கார். அவர் போய் பார்க்க சொல்கிறார். அவர் இங்கே வந்து இருந்த அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு அவருக்கு குழந்தை ஆகிடுது. அதனால எனக்கு என்ன மாதிரி இங்கே உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஆகும்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் பங்குனி அமாவாசை தீர்த்தவாரி உண்டு. ஒரு 200-300 பேர் குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. ஹோமம் நடக்கும். சுவாமி தீர்த்தவாரி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்குள்ள 90% பேருக்கு ஒரு குழந்தை ஆகிடுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. நடராஜர் ரொம்ப பழமையான நடராஜர். அதாவது அந்த திருவாலங்காட்டுக்கு முன்னாடி உள்ள நடராஜர். அந்த யுத்த தாண்ட ஆர்வத்துக்கு முன்னாடி அமைதியான நடராஜர் இங்கே பார்க்கலாம். அதை முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறது பெருமாள் தான். இந்த சுவாமி கீழே பெருமாள் இருப்பார். தபரண்டாங்கிறது நம்ம திருவாரூர் வாத்தியம் இருக்கணும். பழைய வாக்கியம் பஞ்சவாத்தியத்தை இங்கே வாசிச்ச மாதிரி இங்கே இருப்பார். எல்லாத்துலேயும் மாணிக்க வாசகர் இருப்பார். இங்கே திருஞான சம்பந்தர் இருக்கார். சுவாமிக்கு பொற்கழி வாங்க போவார். பொற்கழி வாங்க கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாமி தான் இங்கேருந்து வழிகாட்டார். பொற்கழி எங்கே கிடைக்கும்னா நீ திருவாரூரத்தில் போகணும்னு சொல்லி இங்கே சொல்லி அனுப்பிவிட்டார். அதே மாதிரி கல்யாணபுரத்தில் இருக்கார் சுவாமி. ரைட் சைடில் இருக்க அம்பாள் இருப்பாங்க. அம்பாள் வந்து இங்கே பூஜித்த இடம். அதனால இங்கே இப்போ பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப பழமையான சிவாலயம். எல்லாராலையும் வர முடியாத ஒரு சிவாலயத்தை நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமானது. சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி அப்பாள்கிட்ட மகாமேரி இருப்பா. மகாமேரியும் தரிசனம் பண்ணிக்கோங்க. என்னென்ன வட்டாத செல்வம் கொடுக்குறவா. சீக்கிரம் வந்தாலும் டக்குனு கவர் பண்ணோம். லேட் பண்ணோம்னா 12 திருமுறை மேலே இது துர்க்கை அம்மன் ஒரு பக்கத்தில் தனி பக்கம் சண்டிகேஸ்வரர். திருச்சிற்றம்பலம். கீழே இருக்காது சில வந்து கூர்மாவதாரம். பூமியை வளர்ந்துக்கிட்டு போகிறாரு எம்பெருமானோட அடிமுடியை தேடிக்கிட்டு. விஷ்ணு மேலே பிரம்மர் வந்து பிரம்மர் எங்க? பிரம்மர் வரல, மேலே அவர் முடிய அடிமுடியை தேடுறாங்க. அந்த வரல. யார் கேட்டா? நீங்கள் தான் கேட்டா இருக்குல்ல. மாந்தி தான் இருக்காரு. மாந்தீஸ்வரர். மாந்தி இருக்காரு. ஒரு விளக்காது பண்ணுவோம். அறுபத்தி 3 நாய்மார்கள். மேலே பேர் சுந்தரர். அவர் கல்வெட்டு இருக்குன்னாரு. கல்வெட்டு இது 63 பக்கத்தில் இருக்குன்னாரு சொன்னார்ல.
வடாரண்யேஸ்வரர்.